Fashion trendy Aadi sale up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. இந்தியாவின் பெருமை நிலவை நோக்கி இன்று பாய்கிறது சந்திரயான் 3. தேசத்தின் பெருமை மிகு இந்த தருணத்திற்கான ஆயத்த பணிகள் முதல் அனைத்தையும் புதிய தலைமுறை தொடர் நேரலையாக வழங்க உள்ளது. இனி ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். இந்தியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் சந்திரயான் 3 இன்று மதியம் விண்ணில் ஏவப்பட இருக்கு. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுடைய கனவு திட்டம்தான் இந்த சந்திரயான் 3. இதற்காக பல ஆண்டு உழைப்புகளை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் செலுத்தியிருக்கிறார்கள். இங்கு களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாலவெற்றிவேல் அங்கே சென்றிருக்கிறார். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஏவுதளத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே கட்டுப்பாட்டு அறையில் என்னவெல்லாம் நடக்க இருக்கிறது, இன்று பகல் 2:35 என்பன போன்ற பல்வேறு விவரங்களோடு அவர் காத்திருக்கிறார். பூமியிலிருந்து 3,84,000 கிலோமீட்டருக்கு தொலைவில் உள்ள இந்த நிலவு குறித்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பிரபஞ்சத்துல பல்வேறு கோள்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த நிலவு பற்றிய ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகவே இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டுறது கூட பார்த்தீங்கன்னா நிலவு காட்டி தான் ஊட்டியிருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு துணைக்கோளாக இருக்கக்கூடிய இந்த நிலவு குறித்து என்னதான் இருக்கு அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனாலதான் 10,000 பேர் இன்றைக்கு இந்த நிகழ்வை காண்பதற்காக நேரடியாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த ஜூலை 7ஆம் தேதி அதற்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமா அதற்கான கேலரி ஃபுல் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு 7 கிலோமீட்டர் ராக்கெட் லான்ச் பேட்ல இருந்து 7 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி அங்க கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து பாக்குறதுக்காக காத்திருக்காங்க. நம்ம களத்துல அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பிரியதர்ஷினி மற்றும் பாலவெற்றிவேல் அங்க நேரடியாக பல்வேறு தகவல்களை வழங்கியிருக்காங்க. நேரடியாக தற்போது பிரியதர்ஷினிட்ட நம்ம போலாம். வணக்கம் பிரியதர்ஷினி, நீங்க அங்க ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போயிருப்பீங்க. இந்த நிலையில இப்ப சந்திரயான் 2க்கும் சந்திரயான் 3க்கும் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? நன்றி ரமேஷ். நீங்க சொன்ன மாதிரி நம்ம இப்ப ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்துல தான் இருக்கோம். இந்தியாவோட கனவு திட்டமா சொல்லப்படுற சந்திரயான் 3 அப்படிங்கிறது இன்னைக்கு மத்தியானம் 2:35க்கு விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. ஒட்டுமொத்த நாடே இந்த நிகழ்வை எதிர்நோக்கி இருக்கு. சரியா 2:35க்கு விண்ணில் செலுத்தப்பட இருக்கு. இங்க மக்களும் வர தொடங்கியிருக்காங்க. அவங்களுக்கான அனுமதியும் கொடுத்திருக்காங்க. நேத்து 25 மணி நேரத்துக்கான கவுண்ட் டவுனும் தொடங்கி இருக்கு. அடுத்தடுத்து அதோட ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. அதோட விவரம் என்ன அப்படிங்கறத இங்க இருக்கிற செய்தியாளர் பாலவெற்றிவேல் கிட்ட நம்ம கேட்கலாம். பாலவெற்றிவேல், நேத்து 25 மணியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு காலையில நம்ம இப்ப இங்க நிக்கிறோம். மத்தியானத்துல ஒரு 2:35க்கு லான்ச் ஆக போகுது. சோ அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவா இருக்கும்? கவுண்ட் டவுன் தொடங்கி விட்டது. அப்ப கவுண்ட் டவுன் தொடங்குது அப்படிங்கும் போது சந்திரயான் விண்கலம் இருக்கக்கூடிய ராக்கெட் LVM ராக்கெட் தயார் நிலையில இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா, திட மற்றும் திரவ எரிபொருட்கள் நிரப்பும் பணிகள் முழுமையாக முடிவடையும் தருவாயில இருக்கும். மேலும் பாத்தீங்கன்னா லான்ச் ஆத்தரைசேஷன் போர்டு எனப்படுகின்ற இஸ்ரோவுடைய மூத்த விஞ்ஞானிகள் இந்த ராக்கெட்டினுடைய அதாவது அது பறப்பதற்கு தயாராக இருக்கிறதா என்பதை இறுதிக்கட்ட சோதனை ஒன்று பண்ணுவார்கள். அது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட LVM M3 ராக்கெட் விண்ல பாயறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறது என்றுதான் இஸ்ரோ தரப்பில நமக்கு தெரிவிக்கப்படுது. குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 6 மணி நேரத்துல ராக்கெட் மேல லான்ச் ஆக போது. கவுண்ட் டவுன் குறைஞ்சுக்கிட்டே வருது. சந்திரயான் விண்கலம் LVM 3 ராக்கெட்டோட முனைப்பகுதியில இருக்குது. இந்த LVM 3 அப்படிங்கிற ராக்கெட் இஸ்ரோவோட ஒரு சக்சஸ்ஃபுல் ராக்கெட்ல ஒருனா சொல்லலாம். இதுவரையும் 6 LVM ராக்கெட் பறந்திருந்தா 6மே வெற்றி பெற்றிருக்குது. இந்நிலையில இப்ப 7ஆவதா இந்தியாவோட கனவு திட்டமான சந்திரயானை மேல விண்ல அனுப்ப போகுது. இந்த ராக்கெட்டோட ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரு GSLV ராக்கெட்டோட ஒரு உருவம் தான். அது GSLVயோட வேறு ஒரு பெயர் என LVM அழைக்கலாம். GSLV ராக்கெட் அதாவது பூமியிலிருந்து பூமி சுற்றுவட்ட பாதையில 36,000 கிலோமீட்டர் தான் நிலைநிறுத்தும். ஆனா LVM எந்த தொலைவுல வேணாலும் நிலைநிறுத்துற மாதிரி அவங்க வடிவமைச்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இதனுடைய உயரம் 43.6 மீட்டர் இருக்குது. இது 640 டன் எடைகளை மேல சுமந்து பறக்குற அந்த கூடிய சக்தி அந்த ராக்கெட்டுக்கு இருக்குது. உள்ள இருக்கிற சந்திரயான் விண்கலத்தை பத்தி நம்ம குறிப்பா சொல்லணும். அந்த விண்கலம் உள்ள இருக்கிறது லேண்டரும் ரோவரும் இருக்கிறது. சந்திரயான் 2ல் பயன்படுத்தப்பட்டுள்ள ஆர்பிட்டர் இதிலும் பயன்படுத்தப்படுவதால் லேண்டரும் ரோவரும் மட்டும்தான் அந்த சந்திரயான் விண்கலத்துல இருக்கும். அதோட சேர்ந்து பேலோட் மாடல் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்பலன் மாடலும் உள்ள இருக்கிறோம். மொத்தமா சேர்ந்து 2500 கிலோ இருக்குது. ராக்கெட் 2:35க்கு பறக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கிற நேரத்துல இஸ்ரோவுடைய மூத்த விஞ்ஞானிகள், குறிப்பாக சந்திரயான் திட்டத்தோட இயக்குனர் உங்களுக்கு வீரமுத்துவேல் உட்பட
பல விஞ்ஞானிகள் வந்து இப்போதே வந்து சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்துல வந்து தயார் நிலையில அவங்க இருக்கிறாங்க. அதாவது இறுதி கட்டமாக வந்து மேற்கொள்ள வேண்டிய சில பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். இந்த சந்திரயான் திட்டத்தை வந்து உலக அளவுலேயே பல நாடுகள் வந்து உற்று நோக்கி இருக்காங்க. நேற்றே வந்து நாசா, கனடா போன்ற நாடுகள் வந்து நமக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வந்து இந்திய அளவுலையும் பல விஞ்ஞானிகள், பேராசிரியர்கள் இந்த சந்திரயான் விண்கலத்தை பார்க்கறதுக்காக எதிர்நோக்கி காத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி சந்திராயன் 2க்கும் 3க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு முன்னதா செய்தியாளர் ரமேஷ் வந்து கேட்டிருந்தாரு. நீங்க சொன்னீங்க போன வாட்டி வந்து நிலவுல தரையிறங்குற ஒரு ப்ராசஸ்ல தான் வந்து ஆர்பிட்டரையும் வந்து அனுப்புனாங்க. ஆனா வந்து சாஃப்ட் லேண்டிங் வந்து பண்ண முடியாம ஒரு சற்றே பின்னடைவு, ஒரு சின்ன தோல்வின்னு சொல்லலாம். முழு தோல்வின்னு சொல்ல முடியலனா கூட அந்த தோல்வினால வந்து நம்ம திரும்பியும் அதே ப்ராசஸ வந்து நிலவுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம இப்ப சந்திராயன் 3யோட ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. போன முறை செஞ்ச தப்பு வந்து இந்த முறையும் நடக்காம இருக்கிறதுக்கு விஞ்ஞானிகள் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை இந்த முறை புதுசா பயன்படுத்தி இருக்காங்க பாலவெற்றிவேல்? சந்திரயான் 2 திட்டத்தை பொறுத்தவரை அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிட்டர் சரியான இடத்துல வந்து நிலைநிறுத்தப்பட்டது. ஆர்பிட்டர் வந்து நிலவினுடைய சுற்றுவட்ட பாதை 100 கிலோமீட்டர் உயரத்துல இப்பயுமே சுற்றிக்கிட்டு இருக்கு. அது இதுவரையும் 10,000க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை, அதாவது நாசா கூட எடுக்காத போல சில புகைப்படங்களை வந்து அதை எடுத்து அனுப்பிட்டு இருக்கு. பிரச்சனை என்னன்னா லேண்டர் ரோவர்ல தான். லேண்டர் வந்து சரியான திசையில வந்து கீழே இறங்கும் போது நிலவினுடைய வட்டப்பாதையில், அதாவது 2.1 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது அந்த லேண்டர்ல உள்ள ஒரு என்ஜின் மற்றும் ஒரு ராக்கெட்டோட அதாவது ஒரு பாகம் வந்து அது பழுதாகி விட்டது. மொத்தமா வந்து அந்த லேண்டர்ல 4 ராக்கெட் பார்ட்ஸ் இருக்கும். அந்த 4 ராக்கெட் பார்ட்ஸும் ஈக்குவலண்டா இறங்கும் போது தான் அந்த நிலவினுடைய ஈர்ப்பு விசையை வந்து சமாளித்து கீழே தரையிறங்க முடியும். ஆனா ஒரு பக்கம் வந்து அன்பேலன்ஸா இருக்கிறதுனால வந்து சமநிலை இன்றி அந்த லேண்டர் வந்து மேல இருந்து கீழே விழுந்து வெடித்து சிதறிவிட்டது. இப்போ இந்த சந்திரயான் 3யோட திட்டத்தோட முக்கியமான நோக்கமே என்னன்னா சந்திரயான் 2 திட்டத்தோட ஒரு எக்ஸ்டென்ஷன். அதுல வந்து விடுபட்ட பணிகள் என்ன? லேண்டரை நம்ம தோல்வி அடைஞ்சிச்சு. லேண்டர் தோல்வி அடைஞ்சதுனால ரோவரும் தோல்வி அடைஞ்சிருச்சு. சோ லேண்டரையும் ரோவரையும் வெற்றிகரமா அனுப்புறதுக்காக இந்த எல்விஎம் ராக்கெட்டோட முனைப்பகுதியில் அதை வச்சிருக்காங்க. அதுல என்னென்ன தொழில்நுட்ப மாற்றங்கள், அதாவது போன தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முக்கியமா வந்து போன முறை வந்து நமக்கு வந்து இந்த சாஃப்ட் லேண்டிங் எனப்படும் நிலவினுடைய சுற்று மேற்பரப்புல வந்து தரை இறங்குறது தான் பெரிய கஷ்டமா இருந்தது. இந்நிலையில இந்த முறை என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல பயன்படுத்தப்படுற என்ஜின் 5 என்ஜினுக்கு பதிலாக 4 என்ஜினா மாத்திருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அன்பேலன்ஸ் கண்டிஷனை குறைக்கிறதுக்காக. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குற அந்த லேண்டரோட அடிப்பகுதி, அதாவது எது நிலாவோட மேற்பரப்புல கால் வைக்குதோ அந்த பகுதியை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கூட வீக் ஆகாம மாத்திருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா போன முறை வந்து ஏற்பட்டது வந்து ஒரு இடத்துல இறங்கணும்னு திட்டமிட்டோம். ஆனா அந்த இடத்துல இறங்குறதுக்கு சிக்கல் இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு சிதறிடுச்சு. இப்போ இந்த இடம் வேண்டாம், நிலாலனா அதுல பக்கத்துல இறங்குறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து அதுல இருக்குது. சோ மேல ரோவரும் லேண்டரும் எடுக்கக்கூடிய முடிவுகளை இங்கிருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் சமிக்கை மூலம் கண்ட்ரோல் பண்ணணும் அவசியமே கிடையாது. மேல ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ப்ரோக்ராம் பண்ண சந்திரயான் ராக்கெட் நேரடியா நிலவினுடைய மேற்பரப்புல இறங்கி அது ஆய்வுகளை மேற்கொள்ளும் வகையில வந்து அட்வான்ஸா வந்து அதனுடைய லேண்டர் பகுதிகள் வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் லேண்டர் ரோவர் சந்திரயான் 2 ஒப்பிடும் போது அதனுடைய வடிவமைப்பு ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக ஆண்டனா வந்து நிறைய பொருத்திருக்காங்க, எஸ் பேண்ட் வந்து பொருத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸான சில விஷயங்கள்லாம் வந்து சந்திரயான் 2 திட்டத்துல கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் 3 அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய செய்திகள்ல இது குறித்து நம்ம விரிவாவே பேச போறோம். நிச்சயமா பாலவெற்றிவேல், நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்ப வந்து இந்த சந்திராயன் 3ல வந்து போன முறை தோல்வி அடைஞ்ச விஷயத்தை தான் இப்ப புது டெக்னாலஜி வச்சு பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து 2019ல லான்ச் பண்ணோம், அதுதான் வந்து தோல்வி அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2008ல லான்ச் பண்ணோம். அதுக்கும் இதுக்குமே கிட்டத்தட்ட 10 வருஷம் கேப் இருந்தது. ஆனா ஆல்ரெடி இப்போ ஆர்பிட்டர் வந்து சக்சஸ்ஃபுல்லா அங்க ஆல்ரெடி சுத்திட்டு இருக்கிறதுனால இந்த குறைவான கால இடைவெளியில நம்ம இதை இயக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம், லான்ச்சுக்காக வெயிட் பண்ணலாம். ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி.